சக்தி கிச்சனின் பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு நன்றியும் வணக்கமும். இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க, ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு விஷயம் சொல்லணுன்னாலே கொஞ்சம் பயந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறேன். சமையலோட ஃபினிஷிங்கை பார்க்குறதுக்கு நேரம் ஆகுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு. அது எனக்கு கமெண்ட்லலாம் வரல, அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு ஆள் இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க. என்னோட பேச வேண்டிய நேரத்தில் பேசி தான் ஆகணும், பேச வேண்டிய சில விஷயங்களை பேசி தான் ஆகணும். அதுக்காக தான் நான் பேசுகிறேன். இல்லைன்னா இந்த புடலங்காய் கூட்டு ஒரு பொருட்டே கிடையாது எனக்கு. ஒரு விஷயம் சொல்கிறதுக்காகத்தான் நான் இந்த இதே காமிக்கிறேன். சும்மா உட்காந்துக்கிட்டு பேசுகிறத காட்டிலும் இப்படி எதனா செஞ்சுட்டு பேசலாமேன்னு சொல்லிட்டு தான் இது பண்ணியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அந்த விஷயம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த புடலங்காய் கூட்டை ஒரு கை பார்த்துருவோம். இது கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் தான். 3 நாளாக சாப்பாடு சரியாக இல்லாமல் காஞ்சி போய் கிடக்கிறேன். பையன் ஊருக்கு போயிடுச்சு. இப்போ நான் இன்றைக்கி தான் வந்திருக்கு. அதுக்காகத்தான் இன்றைக்கி சமையல். இல்லைன்னா இல்லை, இன்றைக்கி சஷ்டி, இல்லைன்னா ஏதாவது ஒரு சிறப்பான இது செஞ்சுருக்கலாம். கடலைப்பருப்பை பார்த்திங்கன்னா தொட்டதுமே துவண்டு போகிற மாதிரி நல்லா வெந்திருக்கு. ஆனால் கரையக்கூடாது. இதில் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நறுக்கி வச்சு அலசி வச்ச இந்த புடலங்காயை போட்டுரும். கடலைப்பருப்பை நான் முதலே வேக போட்டுட்டேன். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அது புடலங்காயை போட்டோமா. இப்போ அதுக்கு தேவையான மசாலா பார்த்தோம்னா, கொஞ்சம் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், 3 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 4 வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் தாளிக்கும் போது பெருங்காயம் போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இந்த 3ஐயும் என்ன செய்கிறோம், நல்லா மையாக அரைச்சிடறோம். அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோம். இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு இன்னொன்று தேங்காய் துருவல். ஏன்னா இது மட்டும் அரைகிறது கொஞ்சம் சிரமம், ஜாரில் அரைப்படாது. அதனால் லாஸ்ட்டில் ஊற்றுற தேங்காய் பாலை இப்போவே இதோட சேர்த்து இந்த அவியலுக்கு ஊற்றுறோம் இல்லையா, அது மாதிரி ஊற்றிடுறது. அந்த 4 பொருளையும் சேர்த்து மஞ்சள் பொடியோடு சேர்த்து 5 பொருள் சேர்த்து அதில் ஊற்றிடுவோம், அரைச்சி ஊற்றிடுவோம். பார்த்தீங்களா, இப்போ இந்த மசாலாவையும் அரைச்சி ஊற்றிட்டேன். வேக போட்ட கடலைப்பருப்பில் புடலங்காயை நறுக்கி போட்டு அதில் மஞ்சள், சீரகம், வத்தல், மிளகா வத்தல், வெள்ளைப்பூடு, தேங்காய் துருவல் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி போட்டிருக்கேன். அதோட இதுக்கு தேவையான உப்பு இதையும் போட்டு இப்போ இது என்ன ஆகணுன்னாக்கா, புடலங்காய் வேகணும். புடலங்காய் வேகவும், புடலங்காவில் ஏற்கனவே நீர் சத்தும் இருக்கும். புடலங்காய் வேகவும் இந்த நீரும் வத்தமும் சரியாக இருக்கும். அப்புறம் இறக்கி தாளிச்சிட வேண்டியதுதான். இப்போ நான் சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நான் நிறைய வெளியே போனதில்லைன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் போக ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆனால் கிட்ட நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்தில் இருக்கிற இடங்களுக்கு பஸ்ஸில் போகிறேன். ஆனால் என் பையன் பயப்படுது, நீங்கள் பஸ்ஸில் இருந்து டவுன் பஸ் எல்லாம் இறங்குறதுக்குள்ளே எடுத்துருவாங்கம்மா டக்குன்னு அப்படின்னு சொல்லி பயப்படுது. உண்மைதான் அது. கேட்டிங்கன்னா, நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷம் வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால வெளியவே எங்கேயும் போனதில் எந்த பிரயாணமும் எனக்கு தெரியாது. கல்யாணத்துக்கு நிச்சயமானதுக்கு பிறகு தான் நான் கல்யாணத்துக்கு ஊருக்கு போய், என் கல்யாணத்துக்கு நான் ஊருக்கு போகிறதுக்கு கிளம்புனேன். அப்புறமா பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு அங்கே பக்கத்தில் இருக்கிற இடங்களை எனக்கு சுற்றி காமிக்கிறதுக்கு அம்மா கூட அண்ணனையும் அனுப்பிச்சு என்னையும் எங்கள் வீட்டுக்காரையும் அனுப்புனப்போ பார்த்திங்கன்னா, டவுன் பஸ்ஸில் ஏறிட்டு அது ஸ்டார்ட் ஆனது டப்புன்னு பக்கத்தில் இருந்த ஒரு மடியிலே விழுந்துட்டேன். நீ ஸ்டாண்டிங் தான் கிடச்சிச்சு, உட்கார இடம் இல்லை. அது என்னால் அதை பேலன்ஸ் பண்ண தெரியாமல் உட்காந்துருந்த ஒரு ஆள் மடியிலேயே விழுந்துட்டேன். அந்த மாதிரி ஆள் நான். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போகிறேன். ஆனால் ஏறி இறங்குறது பஸ்ஸில் கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஏற்கனவே ரொம்ப கையில் காலில் அடி வாங்கினேன்னா ஆள் தான் நான். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறேன். இப்படி இருக்கிறவ இப்போ அங்கங்கே போகிறேன்னு வைங்களேன். முந்தா நாள் போய் ஒரு வீடியோ போட்டேன், கொலு பொம்மைகள் வீடியோ. அது நெல்லை டவுனில் இருக்குது, நெல்லையப்பர் கோவில் பக்கம் ஆப்போசிட்டில்.
அப்புறம் அப்படியே வர்ற வழியிலேயே பல சிந்தனைகள், வீட்டுக்கு போயிடுவோமா இல்லைன்னா இங்கேயே ஒன்று இன்னும் ஏதாவது கிடச்சா எடுத்துருவோமான்னு பார்த்து அப்புறம் வீட்டுக்கு டிக்கெட் எடுக்காமல் ஜங்ஷனுக்கு டிக்கெட் எடுத்து அங்கே இறங்கி அங்கே ஜங்ஷனில் ஒரு பொம்மை டாய்ஸ் கடையில் போய் எடுத்தேன். அந்த 2 வீடியோவும் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பாருங்கள் கொஞ்சம் தயவுசெய்து எனக்காக. அப்புறம் அங்கேருந்து ஜங்ஷன்லேருந்து வீட்டுக்கு திரும்ப வர வழியில் தான் இந்த சம்பவம். நான் இது வரைக்கும் இந்த மகளிர் பஸ் பேருந்து சொல்கிறாங்கல்ல, இலவச பேருந்து, அதில் ஏறினதில்லை நான். அது அப்போது நான் இது எடுத்து முடிச்சுட்டு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அங்கே தான் கடையிலேயே விசாரிச்சு, ஐயோ ஒரு 100 பேர்ட்டையாவது நான் எங்கே பஸ் ஏறணும், பஸ் எங்கே இறங்கணும்னு 100 பேர்ட்டையாவது நான் ஒவ்வொரு 4 அடிக்கு ஒரு தரம் கேட்டு தான் நான் வந்தேன் அங்கே. அப்போ டாய்ஸ் கடையிலேயே நான் கேட்டேன் எங்கேன்னு. நல்லவேளை அவங்க ரோடை கிராஸ் பண்ணி போக தேவையில்லாமல் இந்த லைன்லேயே 3வது ஸ்டாப்புன்னு சொன்னாங்க. அந்த 3வது ஸ்டாப்புக்கே 3 பேரை விசாரித்து நான் அங்கே போய் பஸ் ஏறிட்டேன். ஆனால் அது இலவச பேருந்துன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. நான் காசை கையில் எடுத்து ரெடியாக வச்சுருந்தப்போ பக்கத்தில் இருந்த ஒரு பெண்மணி சொன்னாங்க, அம்மா இது காசு தேவையில்லை. ஓ இலவச பஸ்ஸா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு ஸ்டாப் நெருங்கிக்கிட்டு இருக்குது. அங்கே இறங்க வேண்டிய 2 பெண்கள் என்ன பண்ணாங்க, எழுந்திருச்சு ரெடியாக நின்னாங்க. எனக்கெல்லாம் அந்த மாதிரி முடியாது. பஸ் நல்லா ஃபுல்லாக நின்னாதான், ஸ்டாண்டிங்கில் இருந்தால் தான் என்னால் எழுந்திருக்கவே முடியும். இல்லைன்னா நல்லா அலம்புவேன் ரொம்ப. இந்த பேச்சில் அலம்புறேன்ல, அது மாதிரி உடம்பும் அலம்பி விழுந்துருவேன் நான். ஒரு சம்பவமே மதுரையிலேருந்து நெல்லைக்கு ஆஸ்பத்திரி போயிட்டு திரும்புகிற வழியில் என்னை தாண்டி போய் பஸ்ஸு நின்றுச்சு. ஓடி போய் நான் ஏறி நான் பேலன்ஸ் பண்ணுறதுக்குள்ளே பஸ்ஸை எடுத்து நான் அந்த டிரைவர் பக்கத்தில் இருக்கும்ல, அது பேர் என்ன, ஆக்சிலேட்டரா இன்ஜினா ஏதோ ஒரு பெட்டி மாதிரி இருக்கும், அதில் உட்காந்துருப்பாங்க லேடிஸ் எல்லாம் சமயத்தில் இடம் இல்லைன்னா, அது மேலே விழுந்துட்டேன். என்ன வண்டி ரொம்ப ஆடுது அப்படின்றாரு கண்டக்டர். அவருக்கு எவ்வளோ நக்கல் பாருங்க. ஏன் நான் ஆடுறேன்னா, அவர் வண்டி என்ன ரொம்ப தள்ளாடுது அப்படின்னு கேட்டார். அப்படி ஆள் நான். அதனால் நான் அப்படி என்னால் வண்டி நிற்கிறதுக்குள்ளே எழுந்திரிச்செல்லாம் நிற்க முடியாது. அப்படி இருக்கிற தருணத்தில் இப்போ இவங்க இப்படி பண்ணுறதுனாலன்னு இல்லை, பொதுவாக கொஞ்சம் எழுந்திரிச்சு கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிற இடத்துலையே எழுந்திரிச்சு அந்த முன் கம்பியை 2 கையிலையும் கெட்டியாக பிடிச்சிட்டு நிற்பேன். ஆனால் இப்போ நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா, 2 லேடிஸ் தயாராக ஸ்டாப்புக்கு முன்னாடி எழுந்திரிச்சு நின்னாங்க. வண்டி போயிட்டுருக்குது. அங்கேருந்து வேகமாக வந்த கண்டக்டர் என்ன சொன்னார், ஓசி பஸ்ஸில் வர்றதும் இல்லாமல் இறங்குங்கம்மா அப்படின்றாரு. சின்ன பையன்தான், கொஞ்சம் எவ்வளோ வைத்தறிச்சலாக இருக்கும். ஓசி பஸ்ஸில் வர்றதும் இல்லாமல் இறங்குங்கம்மான்னா. அப்போ நான் கேட்டேன், உட்காந்துருந்தேன் நான் கேட்டேன், அப்போ ஓசி பஸ்ஸுன்னா விழுந்து செத்துறதா வண்டி நிற்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னேன். என்னை திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு பேசாமல் போயிட்டார். அப்புறமா அந்த லேடிஸ் இறங்கிட்டாங்க ஸ்டாப்பு வரவும். அப்புறம் ஒவ்வொரு ஸ்டாப்பிங்க்கும் அது மாதிரி தான் கத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு ஸ்டாப்பில் பெண்கள்லாம் ஏறும்போது சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், என்ன நம்மளுக்கு இன்னும் வீட்டில் வேலை இல்லாமலாம் இருக்குது, இல்லை சும்மா தெரிகிறோமா, எதுக்காக இந்த மாதிரி சீக்கிரம் 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 அப்படின்னு சொல்லினதும் இல்லாமல் வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது டிரைவரும் கண்டக்டரும் ரொம்ப எரிஞ்சு 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 விழுந்தாங்க. இது வரைக்கும் நான் எந்த பேருந்துலேயும் இது மாதிரி பார்த்ததில்லை. நேற்று போன அந்த இலவச பேருந்தில் இப்படி நடந்துச்சு எனக்கு. நீ பேசாதன்னு சொன்னால் எப்படி சொல்லுங்க? அவங்க அந்த ஃபர்ஸ்ட் நடந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த 2 பேரும் சல்லு சல்லு சல்லுன்னு அந்த மாதிரி எரிஞ்சு எரிஞ்சு விழுந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. என்னப்பா யார் வீட்டு இதில்ப்பா ஓசியாக வர்றான் கேட்குறேன். எனக்கு கோபத்துக்கு நான் என்ன செய்ய முடியும்? உங்ககிட்ட சொல்ல தான் முடியும். அதை சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஆனால் அதுக்காக எல்லாரையும் குற்றம் சொல்ல முடியாது. எல்லாரும் இப்படியான்னு எனக்கு தெரியாது. நான் பஸ்ஸு அந்த பேருந்துன்னே தெரியாமல் ஏறி டிக்கெட் எடுக்க கையில் காசு எடுத்தேன். அப்படி இருக்கும்போது தெரியாதவங்க என்ன செய்வாங்கன்னு இல்லை. இந்த மாதிரி எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறதுக்கான காரணம் என்ன?
எனக்கு ஒன்றும் புரியல. காசு கொடுக்காம வர்றோங்கிறது தான் காரணம்னா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது, சொல்கிறவங்க சொல்லட்டும், அவ்வளோதான். எனக்கு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை தாளித்து கொட்டிட்டேன்னா முதல்லையே ஆனால் கூட்டை 2வது தாளித்து கொட்டணும். அவ்வளோதாங்க. கூட்டுக்கும் ஒரு வழியாக தாளித்து கொட்டிட்டேன். தாளிச்சிருக்கேன். இப்போ இதுலேயும் கொட்டியாச்சு. என் மனசில் இருந்ததையும் கொட்டிட்டேன். இந்த இலவச வண்டி பஸ் எவ்வளோ தூரத்துக்கு பிரயாணம் பண்ணுதுன்னு எனக்கு தெரியாது. அதாவது எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகுது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்தது எனக்கு ஒரு 8 ரூபாய் சார்ஜ் போட்டாங்க ஜங்ஷன்லேருந்து மார்க்கெட் வரைக்கும். ஆனால் இது எத்தனையோ பெண்கள் இதை எதிர்பார்த்தெல்லாம் இருக்கிறவங்க இல்லாதவங்கிறது இல்லை. எத்தனையோ ரொம்பவும் ஏழை பெண்கள் நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பேருந்தில் போகும்போது ஒரு பெண் சைக்கிளை கூடுமானவ மட்டுக்கும் அப்படியே குனிஞ்சு அழுத்திக்கிட்டு ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஏதோ ஒரு தனியார் இதில் வேலை செய்கிறாங்கங்கிறது அவங்க போட்டிருந்த ஒரு யூனிஃபார்மில் தெரிஞ்சிச்சு. ஒரு கொண்டை ஒரு யூனிஃபார்ம் இருக்கும். நகைக்கடை அந்த மருத்துவமனைகள்லாம் வேலை பார்க்குறவங்க தனியார் இதில் இருக்கு. அந்த மாதிரி அவங்க பார்க்கும்போது நான் பேருந்தில் இப்போ போயிட்டுருக்கும்போதே அதை பார்த்தேன். நான் இவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த நேரத்துக்கு இந்த பேருந்து கிடைக்கிறது, அது ஃப்ரீயாக கிடைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம். நல்லா இருந்தால் ஒரு 10 ரூபா சம்பளம் வாங்குவாங்க பாவம். அவங்களுக்கு ஒரு வண்டி வாங்க முடியாத சூழ்நிலை. இந்த மாதிரி சைக்கிளை ஒரு பெண் ஒரு ரொம்ப எனக்கு ஒரு பெருமையான விஷயம் என்னென்னா தலையெல்லாம் நரைச்சி அவ்வளோ ஒரு வயசானவங்கெல்லாம் அந்த மொபைட்டா ஐயோ அது மொபைக்கு ஐயோ சொல்ல மறந்து போச்சுங்க. வராதுன்னு இல்லை, அந்த வண்டி மானியத்தில் கொடுத்தாங்கல்ல, அதை ஓட்டிகிட்டு போகும்போது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் அப்போவே என் பையன்கிட்ட கூட ஒரு நாள் நான் கேட்டேன், முழங்கால் நடக்க முடியலையப்பா, அப்படி அக்கா வீட்டுக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி இருந்தாலும் இந்த வயசுக்கு மேலே உங்களுக்கு லைசன்ஸ் எல்லாம் எப்படிமா கிடைக்கும், அதெல்லாம் முன்னாடியே இது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆனால் இப்போ பார்த்தாக்கா எனக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு இது இருந்தால் நமக்கு நல்ல தோதாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சரி போகுது. ஆனால் அந்த ஓசி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப மனசை பாதிச்சிச்சு. அந்த பெண்கள் முகம் சுண்டி போனதையும் நான் பார்த்தேன். நான் போனது அந்த ஒரு பேருந்தில் தான். ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் சிடுன்னு கத்திக்கிட்டே பேசிக்கிட்டே வந்தது ரொம்ப இதாக இருந்தது. எந்த பேருந்துலேயுமே நடத்துனராவது யாராவது எதையாவது வண்டி படியில் நிற்காதீங்க அப்படி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓட்டுநர் கத்துனது திட்டுனது பேசுகிறதெல்லாம் நான் அன்னைக்கு முந்தா நாள் போகும்போது தான் பார்த்தேன். இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறது ஒன்றும் சொல்ல தோணலை, நீங்களே சொல்லுங்கள். சரி, இந்த கூட்டோட என்னோட இந்த பேச்சோட இதை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ கண்டிப்பாக நான் சப்ஸ்கிரைபுக்காகவோ லைக்குக்காகவோ மட்டும் போடவே இல்லை. என் மனசில் தோணுச்சு. நான் இந்த பஸ்ஸில் போன முதல் அனுபவமே இப்படி இருந்துச்சு எனக்கு. அதனால தான் நான் உங்கள்கிட்ட இதை பகிர்ந்துக்கிட்டேன். இது சரியா தப்பாங்கிறதுக்காக நீங்கள் கமெண்ட் மட்டும் எனக்கு பண்ணிங்கன்னா போதும். என்ன மாதிரின்னு இல்லை, நான் இறங்கி வரும்போது எனக்கு பின்னாடி வந்துக்கிட்டு இருந்த 2 பெண்கள் இதே விஷயத்த பேசிக்கிட்டு போனாங்க. அவங்களும் அதில் தான் இறங்கிட்டு வந்திருப்பாங்க போல். ஏன் இப்படி 2 பேரும் இப்படி பேசுகிறாங்க, இந்த டிரைவரும் கண்டக்டரும் அப்படின்னு பேசுனாங்க. நான் விசாரித்தேன். இல்லைம்மா சிடுன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதில் தான் வந்தேங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறமா அதை பற்றி தான் பேசிகிட்டே நாங்கள் வந்தோம். இது சரியா தப்பான்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி
அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.